திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த அளவுக்கு அவர் மறைந்தும் கூட இன்று வரை பேரும் புகழுடன் இருக்கிறார் என்றால் அவர் பட்ட அவமானங்களும் கஷ்டங்களும் கடின உழைப்பும் தான் காரணம். துள்ளித்திருந்து ஜாலியாக விளையாடும் அந்த பால்ய வயதிலேயே கஷ்டங்களை பட்டவர் எம்ஜிஆர். அதை பற்றி பார்க்கலாமா? எம்ஜிஆர் 1.5 வயது கைக்குழந்தையாக இருக்கும் போதே அவரது தந்தை கோபாலமேனன் இலங்கையில் இறந்து விடுகிறார். அவரது மரணத்திற்கு பிறகு அந்த குடும்பம் மிக கடுமையான பொருளாதார நெருக்கடிகளை சந்தித்தது. அதன் பிறகு பிழைப்பு தேடி கேரளாவுக்கு வருகிறார்கள். இதற்கிடையில் எம்ஜிஆருடன் பிறந்தவர்கள் 5 பேர். பொருளாதார நெருக்கடியில் 3 பேர் இறந்து விடுகிறார்கள். இப்போ அவரும் அவர் அண்ணன் சக்கரபாணியும் மட்டும் இருக்கிறார்கள். அங்கும் சொந்தக்காரர்களின் கொடுமை தாங்க முடியாமல் வேலுநாயர் என்ற சொந்தக்காரர் மூலம் தமிழ்நாட்டுக்கு பிழைப்பு தேடி வருகிறார்கள். அவர் கொடுக்கும் சொற்ப வருமானத்தின் மூலமாகத்தான் எம்ஜிஆரின் தாயார் சத்யபாமா பிள்ளைகள் இருவரையும் வளர்க்கிறார். இன்னொரு உறவினர் பின்பாட்டு நாராயணன் நாயர் மூலமா எம்ஜிஆர் நாடக கம்பெனிக்கு வருகிறார். இவர் மதுரை பாய்ஸ் நாடக கம்பெனியில் பின்பாட்டு பாடுபவர். அவரும் எம்ஜிஆரின் தாயாருடைய அனுமதியை பெற்று பிள்ளைகளை பிழைப்புக்காக நாடக கம்பெனிக்கு மதுரைக்கு அழைத்து செல்கிறார். மனதை கல்லாக்கி கொண்டு சத்யபாமாவும் பிள்ளைகளை வழி அனுப்புகிறார். ஆனால் அந்த குழந்தைகள் தாயாரை பிரிய முடியாமல் அழுதபடி செல்கின்றனர். ஆனால் நாடக கம்பெனியில் குழந்தைகள் படும் துன்பத்திற்கு அளவே இல்லை. அப்போது எம்ஜிஆருக்கு 6 வயது. காலை 5 மணிக்கு அவரை எழுப்பிவிட்டு உடற்பயிற்சி செய்ய சொல்வார்களாம். தொடர்ந்து பல்வேறு நடிப்புகளை சொல்லிக் கொடுப்பாராம். இவர்களுக்கு நடிப்பு சொல்லிக் கொடுத்தவர் காளி என் ரத்னம். இவர் சபாபதி படத்தில் TR ராமச்சந்திரனுடன் இணைந்து காமெடியில் கலக்கியவர். இவரை பார்த்தால் எல்லாரும் பயப்படுவார்கள். இவர்தான் எல்லாருக்கும் நடிப்பு கற்றுக் கொடுப்பார். அவர் கையால் அடி தான் நடிப்பை கற்றுக்கொண்டார் எம்ஜிஆர். சில சமயங்களில் வழி தாங்க முடியாமல் அழுதே விடுவாராம். அப்படிதான் நல்லதங்கால் நாடகத்தின் போது நடந்தது. இதில் 7வது குழந்தையாக நடித்தவர் எம்ஜிஆர். அப்போது அவர் பிரமாதமாக அழுதபடி நடித்தாராம். அதற்கு காரணம் அங்கு பயிற்சி கொடுத்த பலரும் அவருக்கு உண்மையிலேயே அழுகை வர வேண்டும் என்பதற்காக பிரம்பால் அடித்து விடுகிறார்கள். அதனால் எம்ஜிஆரின் நடிப்பு தத்ரூபமாக இருந்ததாக மக்கள் அனைவரும் கைதட்டி பாராட்டினார்களாம். நாடகம் முடிந்ததும் காளி என் ரத்னம், நீ சரியா செயலங்கிறதுக்காக தாண்டா உன்னை அடிச்சேன். இப்ப பாரு, மக்கள் எல்லாம் உன்னை பாராட்டுறாங்கல்ல, இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாதாண்டா பெரிய ஆளா ஆக முடியும்னு சமாதானம் செய்தாராம். அதுவரை என்ன நடக்குதுன்னே தெரியாம அழுத எம்ஜிஆர் என்ற அந்த குழந்தை அப்போது சிரிக்க ஆரம்பித்ததாம். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.